ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இதுவை எடுத்த உடனே அப்பளத்தை காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்பள குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு செய்ய பார்க்க தரலாம். பாண்டில் வச்சுக்கலாம். பாண்டில் நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இதில் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடனோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் போல் சேர்த்திக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் எண்ணெயிலேயே. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆன உடனே சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு கலந்து வணங்கும் போது வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி எடுத்துருக்கேன், கட் பண்ணி அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். தக்காளியே நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கி வருது. இந்த டைமில் வீட்டு சாம்பார் தூள் நல்லா கோபுரங்கோல 1 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள், தண்ணி சேர்த்திக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துனாங்க இல்லையா, அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா ஒரு 50 கிராம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதிலே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்தலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம். கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும். கொதிக்க முன்னையே வெல்லம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு இதிலேயே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சலப்பலன்னு கொதிக்கிட்டோம். சிம்மில் வேண்டாம், ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். நல்லா சலன்னு கொதிச்சிருச்சு. பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் அப்பளத்தை உடைச்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே போடலாம் அப்பளத்தை. ஸ்லோ பண்ணிடுங்க. நல்லா ஒரு 4-5 அப்பளம் ஃபேமிலிக்கு தேவையான மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதிக்க விட்டு நல்லா மூடி விட்டுடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே போய்ட்டு கொத்தமல்லி தழை நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாமா? நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழையை தூவிடலாம்.
தூவிட்டு ஒரு கிளறி ஸ்டவ்வை அணைச்சிடலாம். அப்பள குழம்பு ரெடி. சுடு சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஸ்டைலில் அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். சைடிஷை வச்சு சைடிஷ் குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்பள குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு முறை சமைங்க, ஜமாய்ங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசிச்சியும் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.